தான் கையில கிடைக்குது. அண்ட் அந்த பில் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து தான் பில் அமௌண்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனா நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே எப்போ வேணாலும் நம்ம எவ்வளவு பில் இப்போதைக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணிருக்கிறத வந்து ஒரு ஆப்ல பாத்துக்கலான்றது தான் எங்களோட ஜென்ரல் ஐடியாவே. அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஸ்மார்ட் மீட்டர் வச்சிருக்கோம். அந்த ஸ்மார்ட் மீட்டரை வந்து நீங்க வீட்டுல கனெக்ட் பண்ணிட்டு எங்களோட அப்ளிகேஷன்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணிருக்கீங்க, அதுக்கான அமௌண்ட் என்னன்றதை நீங்க பாத்துக்கலாம். நம்ம டிஎன்இபி இந்த டாரிஃப்க்கு ஏத்த மாதிரியே நாங்க வந்து பண்ணி வச்சிருக்கோம். சோ இதனால வந்து நீங்க நாலு பின்ன வந்து குறைக்க வேண்டியதா அந்தந்த நாளே உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்ல குறைச்சிக்கலாம். இது இல்லாம எண்ட் ஆஃப் த மந்த்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண விட ரொம்ப ஹை பில் வந்துருச்சுன்னா உங்களோட போனை செக் பண்ணிக்கிட்டு இது நிஜமாவே கரெக்டான பில்லான்றதுக்கான ஒரு ப்ரூஃபையாவும் நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்க சிஸ்டமில் வந்து பேக்கெண்டில் உங்களோட டேரிஃப் எல்லாமே வந்து நோட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கீங்கன்றதை பொறுத்து, இப்போ தமிழ்நாடோ இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்கனாலும் எங்கே இருக்கீங்கனாலுமே உங்கள் ஆப்பை கன்ஃபிகர் பண்ணுறப்பே நாங்கள் வந்து ஒரு டார்கெட் செட்டிங் ஃபீச்சர் மாதிரி வச்சுருக்கோம். அந்த டார்கெட் செட்டிங்கில் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நீங்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ண நினைக்கிறீங்க, எனக்கு பில் இவ்வளோ தான் வரணும் அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா லேட்டராக அது வந்து ட்ராக் ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சரோட இம்ப்ளிமெண்டேஷனாக என்ன வரும்னா ஒரு அலர்ட், ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும். அதாவது நீங்கள் இவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பில் வந்து டெசிஃபர் ஆயிருக்கு இதுலேருந்து அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து எங்கள் அப்ளிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த அப்ளிகேஷனில் யூ கேன் ஆல்சோ வியூ நீங்கள் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இந்த உலகத்தில் எமிட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்துமே யூ கேன் வியூ இன்சைட் ஆர் ஆப். ஸோ தட் நாங்கள் இதுலேருந்து என்ன ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளாக எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணால் அது நம்மளுக்கும் நல்லது அப்படின்றத தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ எங்களோட செல்லிங் பிச் என்னன்னா, நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்மார்ட் அப்ளிகேஷனை சேர்த்து தான் ஆஃபர் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட் அரௌண்ட் 6K அரௌண்ட்லேயே எங்களால் ஆஃபர் பண்ண முடியும். அண்ட் அப்ளிகேஷனை வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் மாடலில் உங்களுக்கு கொடுத்துருவோம். பட் ஆஃப்டர் தட் ஒரு சில ப்ரோ ஃபீச்சர் அது கஸ்டமைஸ்டாக நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு மினிமல் காஸ்ட் தான் வரும். தட் இஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஸோ அந்த மாதிரி பேசிஸில் தான் நாங்கள் இதை வந்து ஆஃபர் பண்ண போகிறோம். ஸோ இதிலிருந்து ரியல் டைமாக நீங்கள் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணியிருக்கீங்கன்றதை ஈஸியாக உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இது என்னன்னா, என்னோட ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ் வந்து அவங்களுக்கு பில் ரொம்ப அதிகமா வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல அடுத்த நாள்ல இருந்து அவங்க டெய்லி ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே மீட்டர்ல போயிட்டு அந்த ரீடிங்கை செக் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எண்டில் வந்து அதை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஏன் டெய்லி வந்து செக் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்க்கணுன்றதுக்கு பதிலா இதே நம்ம ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரக்கூடாது, ஒரு ஆப்ல இருந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து ஏன் பார்க்க கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ அதுல இருந்து எங்க வீட்டு ப்ராப்ளமை தான் நாங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு சொசைட்டி